ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா parrot OSஐ எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் ஏற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ parrot OS நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி parrot OSோட ஒரு குயிக் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். parrot OSன்றது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹேக்கிங் ப்ரொஃபஷனல், செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க, ஃபாரன்ஸ்டிக்கில் இருக்கிறவங்க, ஹேக்கராக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே காலி லினக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு parrot OSையும் யூஸ் பண்ணுவாங்க. parrotக்கும் காலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹேக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகேயா, இப்போது எனக்கு பர்சனலாக parrot OSல என்ன பிடிக்கும்னா, காலி லினக்ஸை விட யூஐயில் யூசர் எண்டில் வந்து ஒரு பெஸ்ட்டுனா எனக்கு தெரிஞ்சு parrot OS தான். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டாலிங்க்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ், உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் எந்த ஓஎஸாக இருந்தாலும் சரி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் எல்லா ஓஎஸ்லேயும் சப்போர்ட் ஆகும். அந்த விர்ச்சுவல் பாக்ஸில் தான் இன்றைக்கி நான் parrot OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், கூகுளில் parrot OS அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க்கில் போய்க்கோங்க. இப்போது 3 டைப் ஆஃப் OS இருக்குது. இதில் ஹோம் எடிஷன், செக்யூரிட்டி எடிஷன், ஐஓடி அப்ளையன்ஸ், அந்த மாதிரி 3 இருக்குது. ஓகேயா, இப்போது வந்து நான் வந்து மெயினாக வந்து செக்யூரிட்டி எடிஷன் தான் போக போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹேக்கிங் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதிலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு பாருங்கள், ஸ்பெஷல் பர்பஸ் பென் டெஸ்டிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேக்கிங்காகவே ஒரு காலி லினக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை விட பெட்டராக அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து அவங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து இந்த யூஐ ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதில் நான் டாரண்ட் லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஐஎஸ்ஓ இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போது உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நியூன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது parrot அப்படின்னு ஓஎஸோட நேமை டைப் பண்ணுறேன் நான். நீங்களும் உங்களுக்கு என்ன நேம், ஓகே என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இப்போது இதோட டிஸ்ட்ரிபியூஷன் டைப் அதெல்லாம் கொடுக்கணும். இது லினக்ஸு DBN 64 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நீங்களும் அதுதான் கொடுக்கணும். இப்போ வந்து மெமரி சைஸ் அப்படியே இருக்கட்டும். இது வந்து விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டைனமிக்லி அலோகேட்டட். இந்த வந்து இது மொத்த ஓஎஸோட ஃபைல் சைஸ், அதாவது 20 GB. இப்போ நம்மளோட ஓஎஸ் வந்து இந்த 20 GBயில் தான் வந்து உட்காரும். நம்மள்கிட்ட இருக்க மொத்த மெமரி சைஸில் ஒரு 20 GBயே இந்த ஓஎஸ்க்காக நம்ம அலோகேட் பண்ணுறோம். அலோகேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ நம்மளோட ஐஎஸ்ஓ இமேஜை வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம லொக்கேட் பண்ணணும் அதை. இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஐஎஸ்ஓ இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. parrot KDE செக்யூரிட்டி எடிஷன் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னையும் இப்போது ட்ரை அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த ட்ரை அண்ட் இன்ஸ்டால் என்ன அப்படின்னா, ட்ரை அண்ட் இன்ஸ்டால் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ட்ரை அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லைவ் பூட் parrot OSக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அந்த யூஐக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ லோடிங் ஆகுது. லோடிங் ஆகட்டும். parrot செக்யூரிட்டி எடிஷனோட ஒரு பேனர் காட்டுறாங்க. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி parrot OSக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது லோட் ஆகி இப்போ ஒரு ஸ்க்ரீன் தெரியுது, பிளாங்க் ஸ்க்ரீன் தான் தெரியுது. கீழே ஐகான்ஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் parrot OS. இந்த ஓஎஸோட ஒரு இனிஷியல் பூட்டப் மாதிரி இது லைவ் பூட்டு. நீங்கள் இன்னும் ஓஎஸ்லாம் போட்டு முடிக்கலை. இந்த காட்டுது பாருங்கள். நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் போய்க்கிறேன். என்டர். இப்போது நம்ம parrot OSக்குள்ளே தான் இருக்கோம், லைவ் பூட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இன்ஸ்டால் பேரட்னு ஒன்று ஆப்ஷன் காட்டுது, அங்கே பாருங்கள். இதோட யூஐ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்ல, இந்த ஒரு ஐக்கான் கிளிக் பண்ணோடனையும் அது லோடிங் ஆகும்போது அந்த ஐக்கானோட மினிமைஸ் ஒரு அனிமேஷன் மாதிரி குட்டியாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து இந்த இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனையும் லாங்குவேஜ் கேட்குது. இதுதான் வெல்கம் ஸ்க்ரீன். ஓகே, அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன், நீங்களும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது நம்மளோட டைம் ஜோன் கேட்குது, கொல்கட்டா. ஓகே, இப்போது நம்மளோட கீபோர்ட் லேஅவுட் செட் பண்ணோம். இங்கிலீஷ் இந்தியா வித் ருபி. இதுதான் நம்மளோட கீபோர்டு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க செலக்ட் பண்ணிட்டு. இப்போது நம்ம வந்து அட்வான்ஸ்டுலாம் போக வேணாம். நம்ம எரேஸ் டிஸ்க்கு, நம்ம அந்த 20 ஜிபியை எரேஸ் பண்ணிட்டு, ஏதாவது அந்த 20 ஜிபியில் இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போது நம்மளோட யூசர் நேம் டைப் பண்ணணும். நான் என்னோடய நேம் பாலான்னு டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ்வேர்ட் ரீடைப் பண்ணணும். ரீடைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போது நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு இப்போது இன்ஸ்டால் பட்டன் கேட்குது. இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டால் நவ். அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்டிவில் இருக்கணும். இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. ஏன்னா அடிஷ்னல் பேக்கேஜஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்காக நெட்டு நம்மளுக்கு தேவைப்படும். நெட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து டிபெண்டிங் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இப்போது 1% நிற்குது. எனக்கு கொஞ்சம் ஆவரேஜான நெட் ஸ்பீடில் தான் இருக்குது. ஓகே, 5% வந்துருச்சு. இது 100% ஏறி முடித்தோடனே உங்களுக்கு உங்கள் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஒரு இனிஷியல் ஒரு பூட்டப் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓஎஸ் ரெடி ஆயிரும். ஓகே, உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. நான் பாஸ் பண்ணிட்டு 100% ஆன உடனே எப்படி இருக்குன்றதுக்கு வரேன். ஓகே, 100% ஆனதுக்கப்புறம் ஆல் டன், ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி பிளிங்க் ஆகிட்டு கேட்குது. இப்போது டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும். ஓஎஸ் ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் ரீபோட் ஆகிறது நேச்சர் தான். இப்போ ரீபோட் ஆகட்டும். ஓகே, டன் டன் பட்டன் ஒர்க் ஆக முடியாது. ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போது ஒரு லோடிங் ஆகுது. ஓகே, லோட் ஆகட்டும். ஓகே ஃபைன். ஓகே, parrot.isoட ஒரு ஆசம். இந்த யூஏ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து காலையில் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எப்போது ரிமூவ் த லைவ் மீடியம் ப்ரெஸ் என்டர் அப்படி கேட்குது. ஓகே, நீங்கள் என்டர் கொடுத்துக்கோங்க. நானே என்டர் தட்டிட்டேன். இட்ஸ் லோடிங். ஓகே ஃபைன். ரிபோர்ட் ஆகுது. கிரெப்மெனு வந்துருச்சு பாருங்கள். நார்மல் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி வருமோ வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த என்ன சொல்கிறது, இந்த ஓஎஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் குயிக் ரிவ்யூவில். அதை பற்றின ப்ரீஃபான ஒரு ரிவ்யூ காலையில் நிக்ஸ்க்கும் பேரட் ஓஎஸ்க்கும் ஒரு ப்ரீஃப் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக அதுக்கு வீடியோ போடுறேன். இதில் அனானிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எல்லாமே வந்து விபிஎன் போடாமலே விபிஎன் போட்டது மாதிரி ஒரு திங் தான். ஓகே, இப்போது லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். லோடிங் ஆகுது. கம்ப்ளீட்டாக ஒரு ஹேக்கருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த இதுலேயும் சரி, காலையில் நெக்ஸ்ட்லேயும் சரி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இட்ஸ் லோடிங். இப்போது ஓஎஸ் லோட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த யூஐ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வியூ பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் என்டர். ஓகே,
இதுதான் OS. இதில் டெர்மினல் பாருங்களேன். இந்த டெர்மினல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டெர்மினல் ஆக்சுவலாக காலி லினக்ஸில் இப்போ இருக்க வெர்ஷனில் தான் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த OSல ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. பாருங்கள், டூல்ஸ், ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்படியே காலி லினக்ஸில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு UI காலி லினக்ஸில் இருக்காது. நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது பேலோட், ஜென்ரேட்டர்ஸ் எல்லா டூல்ஸுமே அவைலபிளாக தான் இருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக காலி லினக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? இப்போது பாருங்கள், க்ளோஸ் பண்ணுற பட்டன் அந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஃபைல் மேனேஜர் போய் பார்க்கலாம். டால்ஃபின் ஃபைல் மேனேஜர் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் சிமிலராக தான் இருக்குது, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஓகேயா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.